அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று திருச்சபை முழுவதும் போற்றும் புனித சூசையப்பரின் உன்னதமான பெருவிழா நாள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் குழப்பங்களும் இக்கட்டான சூழல்களும் வரும்போது அவன் யாரிடம் தஞ்சம் புகுகிறான் என்பதுதான் அவனது வாழ்வை தீர்மானிக்கிறது. நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வாழ்க்கையை ஒப்புவிப்பேன் என்ற யோபுவின் வரிகளுக்கு மிக சிறந்த இலக்கணமாக திகழ்ந்தவர் புனித சூசையப்பர். மரியாவின் கருவுறுதல் குறித்து குழம்பிய போதும், ஏரோது மன்னனின் அச்சுறுத்தல் வந்த போதும் அவர் மனிதர்களின் உதவியை நாடி ஓடவில்லை. மாறாக இறைவனையே நாடினார். தன் வாழ்க்கையை, தன் குடும்பத்தை, தன் எதிர்காலத்தை அப்படியே இறைவனின் கைகளில் ஒப்புவித்தார். இன்றைய உலகம் நம்மை பல திசைகளில் இழுக்கலாம், பல போலியான தீர்வுகளை காட்டலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தளரா மனம் கொண்டு ஜெபியுங்கள். நீங்கள் எப்போது ஆண்டவரே, நான் உம்மையே நாடுகிறேன், என் வாழ்வை உம்மிடம் ஒப்புவிக்கிறேன் என்று முழுமையாக சரணடைகிறீர்களோ, அன்றே உங்கள் பாரங்கள் நீங்கிவிடும். இந்த மார்ச் மாதத்தின் உத்தம தந்தையான புனித சூசையப்பரை போல மௌனத்திலும் நம்பிக்கையிலும் இறைவனை மட்டும் பற்றி கொள்வோம். தினமும் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். ஜெபமாலையின் ஒவ்வொரு மணியும் உங்களை இறைவனின் பராமரிப்போடு இன்னும் நெருக்கமாக வைக்கும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை. நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வாழ்க்கை ஒப்புவிப்பேன். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது அடியார் புனித சூசையப்பரின் பெருவிழா நாளில் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தின் புனித நாளில் எமது வாழ்வை உமது திருப்பாதத்தில் முழுமையாக ஒப்புவிக்கிறோம். உலகத்தின் போக்கையும் மனிதர்களின் உதவியையும் நம்பியிருந்த எமது உள்ளத்தை மாற்றி உம்மை மட்டுமே நாடும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். எமது குடும்பத்தின் சுமைகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் இன்று உம்மிடம் கையளிக்கிறோம். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் உமது திருவுள்ளம் மட்டும் நிறைவேற செய்தருளும். நான் கடவுளையே நாடுவேன் என்ற உறுதியான விசுவாசத்தை எமது இதயங்களில் ஆழமாக பதியச் செய்யும். ஆமீன்.